Taste the Daily. உட்பட்ட காரியாபட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மக்களை காப்பு தமிழகத்தை மீட்டு புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் விருதுநகர் கிழக்கு மாவட்டம் திருத்துழி சட்டமன்ற தொகுதியிலே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்ற தவறு வந்து கொண்டிருக்கிறது அவரது வாகனம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் உற்சாக வரவேற்புடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு மலர்களை தூவியும் பாரம்பரிய கலைகளாக இருக்கக்கூடிய கரகாட்டம், ஒளியாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டது. அந்த திட்டங்களை மக்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். திருப்பூர் சட்டமன்ற தொகுதியின் பொறுத்தளவிற்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக பின்தங்கிய வறண்ட பகுதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திற்கும் சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வழி செய்யப்பட்டது. காரியாபட்டி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தினருக்கு ஆட்சியின் குறித்து சுமார் 10.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகப்பெரிய தடுப்பணை கட்டப்பட்டது. சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீர்வற்ற முயன்று சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயனடைந்தன. இந்த தடுப்பணைகள் மூலமாக 50 கண்மாய்கள் நீர்ப்பாசனத்திற்கு விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். குடிநீர் மராமத்து திட்டத்தின் மூலமாக பிறகுநாள் அணைக்கட்டுகளில் இருந்து தென்னம்பட்டி அணைக்கட்டு கண்மாய்க்கு கால்வாய்கள் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டிருக்கிறது. திருச்சூர் தொகுதியில் சுமார் 15க்கும் மேற்பட்ட உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக அனைத்து கிராமங்களுக்கும் சாலைகளும், இணைப்பு சாலைகளும், புதிதாக தார் சாலைகளும் கழக ஆட்சியிலே கூறப்பட்டிருக்கு. திருச்சூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடியாக தேவையான இழப்பீடுகளை கழக ஆட்சியிலே வழங்கப்பட்டுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை இந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் செய்து கொடுக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதல் சுதந்திர போராட்டத்தில் சிவகங்கை ஆண்ட மன்னர்களாக இருக்கிற சின்னமருது, பெரிய மருது பிறந்த புண்ணிய பூமியான நரிக்குடி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இருமுக்குளம் கிராமத்தில் புதிதாக மணிமண்டபம் கட்டி கொடுக்கப்பட்டது. திருச்சி தொழிலாக இருக்கிற ரமண மகரிஷி பிறந்த புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை நம்பி வாழ்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விவசாய நலன் கருதி காவிரி குண்டாரி இணைப்பு திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு திருச்சூர் தொகுதியாக இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் தஞ்சாவூர் டெல்டா பகுதியை போன்ற பலமான பகுதியாக மாற்றி காவிரி குண்டாரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வரும் என்கிற ஒரு நிலை கொண்டுள்ளது. திருச்சூர் தொகுதியில் இருக்க விவசாய நலன் விரையூர் கம்பிக்குடி திருதுவால் அணைக்கட்டில் வைகை ஆற்றிலிருந்து பாசன தண்ணீர் கொடுப்பதற்காக நிரந்தர பாசன கால்வாய் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. அதற்காக அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதே போல நிலையூர் கம்பி பாசனக்காக கரியாப்பட்டி ஒன்றியத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பாசன வகையில் புதிதாக 20 கண்மாய்கள் சேர்த்து நீர்வீழ்ச்சி கொள்ளப்படும் எங்கள் உறுதி அளிக்கப்பட்டது. தெற்காற்றில் குறிப்பிய புகை தடுப்பணைகள் திருச்சூரில் மிகவும் பின்தங்கிய தொகுதியாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க மிகப்பெரிய ஒரு பட்டதாரிகள் வேலைவாய்ப்பிற்காக அவர்கள் மினி டைப்பில் தூங்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக அது செய்து கொடுக்கப்படும் என்ற உறுதிமொழியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2026 இந்த பேர் ஆதரவோடு அதிமுக அரியணை இருக்கிற போது அதில் செய்து கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். திருப்பூர் தொகுதிக்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவர்கள், இளைஞர்கள், பொறியியல் பட்டதாரிகள் மற்றும் புதிதாக அரசு கல்லூரி தேவையாக இருப்பதாக திருச்சி சட்டமன்ற தொகுதி வெங்காய் இலங்காய் பயிரிடப்பட்ட சேமிப்பு குளங்கள் கட்டித்தரப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சூர் தொகுதிக்கு காரியாபட்டி ஒன்றியத்திலே ஊரக பகுதிகளாக எடுத்து வருகிற போது போக்குவரத்து கழகங்கள் மூலமாக புதிய பரிமுறைகள் கட்டித்தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சூர் முக்கிய ஆறுகள் தெற்காறு, குண்டாறு, திருமாத்தூர் போன்ற ஆற்றுப்படுகையில் முச்செடிகள் பகுதிகளை தூர்வார வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கரியாப்பட்டி ஒன்றியத்திலே ஆவியூர் கிராமத்தில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட
பொதுமக்கள் மற்றும் வாழ்வுள்ள கிராம மக்கள் நீண்ட நாட்கள் கோரிக்கையாக ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மருத்துவமனை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்து தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. சுமார் 25 ஆண்டுகால சட்டமன்ற உறுப்பினராக 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த இந்த தொகுதிக்கு திமுக எதையுமே செய்யவில்லை என்ற வேதனை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கிறது. குறிப்பாக ஒரு தமிழகத்து அமைச்சரவை நிதியமைச்சராக இருந்து கொண்டு திருச்சூர் சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய விவசாயிகளின் நலன் பெறக்கூடிய திட்டமான காவேரி குண்டாரி 20 திட்டத்தை கூட நிதி ஒதுக்காமல் விவசாயிகளை வஞ்சித்திருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சூர் தொகுதியில மிகவும் பின்தங்கிய வானம் பார்த்த தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியிலே படித்த பொறியியல் பட்டதாரிகள் போதிய வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு புதிதாக தொழிற்சாலைகளோ அல்லது டைட்டில் பார்க்கோ போன்ற எந்த தொழில் நிறுவனமும் இல்லாமல் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தவிப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். திமுக அமைச்சரவையில் 10 ஆண்டு காலம் திருச்சி தொகுதிக்கு புதிதாக குடிநீர் திட்டத்தில் கூட செயல்படுத்தவில்லை என்று வேதனை தெரிவித்து வந்திருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம்.